நான் அழுது ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா வந்து என்கிட்ட சொன்னார், யாரெல்லாம் அப்பா குடிக்கிறாரோ சீக்கிரமாக நிறுத்திடுவார். சூப்பர். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒலி வந்தது. அந்த ஒலியால் எனக்கு ஃபுல்லாக ஆனலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்தார். யாரையும் நம்பாத, உன்னையே நீ நம்பினா நான் உன் மனசுக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நானும் ப்ரேயர் பண்ணும்போது கண்ணில் தனியாக வந்து நான் ஜாப் பண்ணும்போது நம்பி அழுதுனே இருந்தான். ஸோ ஏசப்பாவுக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு, வந்து எதுவும் பண்ணியிருக்காரு. சரி, குட். இல்லை, விளையாடுறது, ட்ராயிங் பண்ணுறது, எழுதுறது மட்டும் இல்லை, தேவ பிரசங்கம். இதுதான் தேவ பிரசங்கம். இங்கே தேவன் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ரூஃப் ஆகும். சர்ச்சு வந்து சும்மா ஏதோ கூட்டம் வந்துட்டு போகிற இடம் இல்லை, இங்கே தேவன் இருக்கிறாரு. சரியா? அதனால் இந்த விபிஎஸ் சண்டே ஸ்கூலில் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க, தொடர்ந்து வாங்க. சரி, அடுத்து வேறு யாரா வேறு வராங்க சீனியர். ப்ரேயர் பண்ணும்போது கல்லில் தனியாக வந்து நிமிஷம் அழுதுருந்தேன். வெள்ளை கலரில் தெரிஞ்சு, கருப்பு கலரில் தெரிஞ்சு, பர்பிள் கலரில் ஏதோ பூ தெரிஞ்சு. ஓகே, சம்திங் ஏதோ நடந்திருக்கு அவங்களுக்கு. வெள்ளை கலர் பார்த்துருக்காங்க, கருப்பு கலர் பார்த்துருக்கா, அப்புறம் பர்பிள் கலரில் பார்த்துருக்குறாங்க. சரி, ஆண்டவர் இது ஒரு காலையில் ஜோமனை தொடர்ந்து அது என்னன்றது மறுபடியும் ஆண்டவர் காண்பிப்பார். அதுக்காக ஜோ பண்ணுங்க. எதுக்கு ஆண்டவர் இந்த 3 கலரை காட்டுறீங்க அப்படின்னு தொடர்ந்து ஜோ பண்ணுங்க, அது உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். சரி, ஓகே, வேற சம்திங் அங்கே பின்னால். எனக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது யாரோ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, வந்து நீ அழுகாத, உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் நடக்க போகுது. நம்ம ஷர்லின் வந்து ப்ரேயரில் அவ்வளோ உட்கார மாட்டாங்க. வீட்டில் ப்ரேயர் வச்சா கூட விளையாட போயிடுவாங்க. விளையாட்டில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ரொம்ப கவலை, அவங்க வீட்டை கொடுத்து ரொம்ப கவலை. அதை இன்றைக்கி ஆட சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏசப்பா சொல்லுங்க, வீட்டில் சந்தோஷம் இல்லை. கைத்தட்டி ஏசப்பா தானே சொல்லுவோமா? ஓகே, சூப்பர். வேறு துக்கம் துக்கம் வேறு இன்னும் 2-3 பேருக்கு சாய்ஸ் ஆகும். கம், இதெல்லாம் இப்போ நீ வந்து உனக்குள்ளே ஏசப்பா செஞ்ச காரியத்தை நீ சொல்கிறல்ல, அதுவே பெரிய ஆச்சரியம். வா குட்டி போட்டு வந்திருக்கு. நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கண்ணில் அழுகையாக வரும், என்னால் நிறுத்த முடியாது. அப்போ எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அதனால ஏசப்பா வந்து உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. அழுது ஜோ பண்ணிட்டு முன்னாடி அவன் பாட்டு அழுதுந்தா. வா, அவன் பாட்டு அழுதுகிட்டே இருந்தா ஒன்றும் புரியல. அப்புக்குட்டி சார் உட்காரு சார், சொல்ல முடியுங்களா? அடுத்து இந்த பாப்பா சொல்ல அவன் ரெடியாக இருக்காப்பா. வா ரெடியாக இருக்கு. நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பரவகாலத்தில் இருந்தேன். அப்போ வந்து என் தலைமையில யாரும் கை வச்சாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ அழக்கூடாது, நான் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து அழுகையா வந்தது. அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அப்பமேட்டுக்கு இன்னொன்று கொடுத்தாரு, மோசையோடு இருந்தது போல உங்களோட நான் இருப்பேன் அப்படி சொன்னார். நான் வந்து வெளியே அழுவல, ஆனால் மனசுல ஐயோ கேட்ட கலங்க ஊத்துறாங்க. என் ஃப்ரெண்டு அழுகுறா நீயும். மனசுல
இன்னும் 2 வருஷத்துல உங்க வீடு கட்டப்படும். சூப்பர். சூப்பர் கிளாப் பண்ணுங்க. இன்னும் 2 வருஷத்துல அவங்க வீடு கட்டப்பட்டு பேசிட்டாங்க. போடா அவ்வளோதான். சூப்பரா. இன்னி ஊரில் அந்த கடலுக்கு வெளியே வர முடியல. பல லட்சங்கள் கடலில் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீடு இன்னும் 2 வருஷத்துல ஆமாம் என்ன ஆக போகுது? கட்டப்பட போகுது. கை தட்டி ஏசப்பாங்க நன்றி சொல்லுங்க. உற்சாகமா நல்லா சத்தமா. வாவ்.